மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய யூஸ் என்ன? ஐசோடோபிக் மாசஸ்ன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ கார்பன் அப்படின்னா 14, கார்பன் 12, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். இது ரெகுலர் நார்மலாக இருக்கிறது. 14ங்கிறது நம்ம கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதில் வரக்கூடிய ஸோ இந்த மாதிரி நிறைய ஐசோடோப்ஸ் படிக்கும்போது இந்த மாஸ் நம்பர் மாறுறது இல்லையா. ஸோ மாஸ் நம்பர் மாறுறது ஐசோடோபிக் மாசஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெக்ட்ராமீட்டர் பேர், இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு நிறைய பேர் இது டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம படிக்க போகிறது பெயின் பிரிட்ஜ் உடைய டிசைன், பெயின் பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ தி பேசிக் ஐடியா என்னென்னா, நம்ம இதை ஆட்டமாக இருக்கிறத நம்ம அது என்ன பண்ணணும், பாசிட்டிவ் அயானாக மாற்றணும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரானையோ 2 எலக்ட்ரானையோ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் தான் இந்த பிரின்சிபல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ சப்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஐசோடோப்பை செப்பரேட் பண்ண போகிறோம். அதாவது மாஸ் டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மாஸஸை டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், மாஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி வரும்பொழுது ஆட்டம் நியூட்ரல் பார்ட்டிகலாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கோ அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போது வி ஷுட் ஹேவ் அயான், பாசிட்டிவ் அயான் வேணும். ஸோ பாசிட்டிவ் அயானாக மாற்றுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படித்தோம், கேத்தோட் ரேஸு பாசிட்டிவ் ரேஸுங்கிற கான்செப்ட்லாம். பாசிட்டிவ் ரேஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அயான்ஸ் தான் குறிக்கிறது. அதாவது ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறது, கேத்தோட் ஆனோட்னு ஹை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறது, நியர்லி அபவுட் 20 to 50,000 60,000 வோல்ட் அப்ளை பண்ணோம். அப்புறம் கேத்தோட்லேருந்து வரக்கூடிய எமிஷன் கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்லி நம்ம எலக்ட்ரான்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் அதே போல் பாசிட்டிவ் ஆனோடு பிளேட்லேருந்தும் ரேடியேஷன் வருது, அதை தான் பாசிட்டிவ் ரேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பாசிட்டிவ் ரேஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் அயான்ஸ். அது எந்த பர்டிகுலர் ப்ரெஷரில் வரும்? அதாவது அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில், இந்த டிஸ்சார்ஜ் டியூப் கான்செப்டில் எங்கே படித்தோன்னமோ சொன்னேன், அட்டாமிக் ஃபிசிக்ஸில். டிஸ்சார்ஜ் டியூப்பில் 1 to 10 millimeter ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரில் இருக்கும்போது, இந்த லோ ப்ரெஷரில் இருக்கும்பொழுது, இதை விட மச் லோயர் ப்ரெஷரில் போகும்போது தான் கேத்தோட் ரேஸ் ஃபார்ம் ஆகும். 0.1 0.01 millimeter ஆஃப் மெர்க்குரியில் கேத்தோட் ரேஸ் வரும். 1 to 10 millimeter ஆஃப் மெர்க்குரியில் இந்த ப்ரெஷர் ஐடியாவில் இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அங்கே ஜெனரேட் ஆன அந்த டியூப்லேருந்து வரதை யூ ஷுட் send it through a set of 2 slits, S1 and S2 slits வழியா அனுப்பிச்சா என்ன ஆகும்? இட்ஸ் பிகம் a narrow beam ஆகிடும். ஸோ முதல்ல அங்கேருந்து வரக்கூடிய அகலமான அந்த பீமை, பாசிட்டிவ் ரே என்னது பாசிட்டிவ் அயான்ஸை நேரோ பீமாக மாற்றுறதுக்கு 2 சிம்பிள் ஸ்லிட்ஸை வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி ஸ்பீடு இருக்கிற அயான்ஸை மட்டும்தான் நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு என்ன வழி இருக்குன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் இது இந்த இடத்துல வரும்பொழுது வில் சப்ஜெக்ட் த அயான்ஸ், தீஸ் ஆர் தி பாசிட்டிவ் அயான்ஸ் என்டரிங் இன்டு திஸ் ரீஜன் த்ரூ த ஸ்லிட் பை பிகமிங் எ நேரோ பீம். இது பீம், நேரோ பீம் அப்படிங்கிறது பென்சில் ஆஃப் ரேன்னு சொல்லுவாங்க, பென்சில்னு கூட சொல்லுவாங்க நேரோ பீமை. ஸோ இந்த ரீஜனுக்கு வரும்பொழுது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்கிற அயான்ஸை மட்டும்தான் நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, we consider an electric field created between the 2 plates P1 P2. So let us assume this being a positive plate, this being a negative plate. ஸோ என்னாகும், இந்த பாசிட்டிவ் ரேஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் அயான்ஸ் வரும்பொழுது இட் வில் கெட் அட்ராக்டட் டு தி நெகட்டிவ் பிளேட். பை வாட் ஃபோர்ஸ்? Suppose Q is the charge of the positive ion, E is the electric field between the plates, E is the electric field,
this is the electric force on the ions. So இந்த electric force என்ன ஆகும், பாசிட்டிவ் அயான்ஸ்ங்கிறதால நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி போகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டீவியேஷனை ஜீரோ பண்ணுறதுக்கு இமேஜின் இந்த ரீஜனில், இந்த பிளேட்டுக்கு நடுவில் இந்த என்டையர் ரீஜனில் we are going to subject this region to a magnetic field inward magnetic field இந்த ரீஜனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எப்படி வரையணும் தெரியுது இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்போ இதில் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்க முடியும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன? BQV இல்லையா? சார்ஜ், அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எப்படி BQV எழுதினேன்? லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் given by charge times V cross B. ஸோ விங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது? டவுன்வேர்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத போது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத போது பார்க்கலாம், வி டவுன்வேர்ட்ஸில் இருக்கும். அப்போது பிங்கிறது பர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா, இந்த பிளேனில் இருக்கும். அப்போ வி கிராஸ் பி வில் பிகம் விபி, சைன் தீட்டா பிகம்ஸ் 1, பிக்யூவி பி த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போது இது எந்த டைரக்ஷனில் நான் சொன்னேன்? இன்வர்டில். ஏன் இன்வர்டுன்னு வச்சுருக்கோம்? தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எ ஃபோர்ஸ் from positive plate to negative plate. அப்போ ரைட் டு லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அந்த டிஃப்ளெக்ஷனை நல்லிஃபை பண்ணணும், ஜீரோ பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கணும். லெஃப்ட் டு ரைட் இருக்கணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்கணும்னா அப்போ எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பார்க்கலாம். இது வி கிராஸ் பி இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? லெஃப்ட் டு ரைட் இருக்கணும். அப்போ ஃபீல்டு எது ஃபோர்ஸை குறிக்கும்? 4 ஃபிங்கர் ஃபீல்டு. இது கரண்ட்டுன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் கரண்ட்டு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்பொழுது இது பக்கம் இது ஃபோர்ஸ் இல்லையா, தம்புங்கிறது மோஷன் ஃபோர்ஸு. ஸோ எனக்கு வேண்டியது லெஃப்ட் டு ரைட் இருக்கணும் ஃபோர்ஸு. பாசிட்டிவ் ரேஸில் இந்த அப் டு டவுனில் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ். திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் டைரக்ஷன். அப்போ ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? இன்வர்ட் இருந்தால் தான் ஃபோர்ஸ் இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் டு ரைட் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரைட் டு லெஃப்ட், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் லெஃப்ட் டு ரைட். ஸோ when at equilibrium, when these two forces are equal, the particular velocity, ஸ்பீட் இருக்கிற velocity அல்லது ஸ்பீட் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த ரீஜனை தாண்டி வரும். மற்றதெல்லாம் எய்தர் இந்த பிளேட்டை நோக்கியோ அல்லது அந்த பிளேட்டை நோக்கியோ பிரிஞ்சு போயிடும். So we will get a narrow beam of positive rays or positive ions with constant velocity or speed. So இந்த ரீஜனில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணி நம்ம இந்த வெலாசிட்டி, பர்டிகுலர் வெலாசிட்டி V இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸை மட்டுமே நம்ம ஃபர்தராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் E? இட் பிகம்ஸ் E/B. தெரியுறதா? இந்த பர்டிகுலர் ஸ்பீட் அல்லது வெலாசிட்டி இருக்கக்கூடிய அயான்ஸ் மட்டுமே இந்த ரீஜனை பாஸ் பண்ணி வரும். இந்த ரீஜனில் where we have electric field and perpendicular magnetic field, this particular arrangement is called velocity selector arrangement. Velocity selector na நான் ஃபர்தராக கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கிற பாசிட்டிவ் ரேஸை மட்டும்தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெலாசிட்டியை செலக்ட் பண்ணுறேன், வெலாசிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மாற்றுறேன். எந்த வெலாசிட்டி வேல்யூ வரும்? E/B. This now enters into a region through a small slit, region of ஒரு டோம் மாதிரி ஷேப்பில், ஸ்பெரிக்கல் டோம் ஷேப்பில் இருக்கிற ரீஜனுக்கு என்டர் ஆகணும். ஸோ once this enters in this region is again subjected to a magnetic field, constant uniform magnetic field of inward direction. So only magnetic field நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசத்தில். when charged particle enters into a magnetic field, it travels through a circular path because there is no work done by the magnetic Lorentz force. Work done is zero because the force is perpendicular to the displacement and the velocity.
therefore work done is 0. It will only deflect the particles. So deflect the particles along a circular path. So naturally அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இந்த டோம் உடைய இந்த பேஸ்ல we will have what is called a photographic plate. ஏன் இந்த இடத்துல photographic plate வைக்க போறோம், இந்த particles எல்லாம் இந்த uniform magnetic field region, let us assume this is B dash னு வெச்சுக்கலாம். இந்த magnetic field regionல enter ஆன உடனே they will be subjected to a circular force which will make them follow a circular path. So they will hit the photographic plate at a particular point. தெரியுதா? So the radius of the path கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த S3 இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, இந்த S3 ஸ்லிட்ல இருந்து இது எந்த பாயிண்ட்ல போய் ஹிட் ஆச்சோ அது 2 times the radius. ஏன்னா சர்க்குலர் பாத்ல வருது இல்லையா, அப்ப இங்க சென்டர் இருக்கும், 2 times radius வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இது என்ன ஈக்குவேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற ஃபோர்ஸ் once again QVB dash. இதுதான் QVB dashங்கிறதான ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் is going to make the particles move along a circle. So centripetal force. So this magnetic field force is equal to the centripetal force to make them move along a circle. Therefore what is the radius, நம்ம எடுத்துக்கலாம் r. Radius is ஒரு v cancel ஆயிடும் இல்லையா, அப்ப radius is mv by qb dash. So இது நம்ம r நம்ம மெஷர் பண்ணலாம். Let us assume the r வந்து if you want capital R னு யூஸ் பண்ணலாம், small r னு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So what is v? V is E by B. சப்ஸ்டிட்யூட் பண்ணினா E by QB B dash. So இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், E QB B dashங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட். அப்போ R is proportional to the mass னு வருதா. So radius of the circular path, இதுதான radius இல்லையா, radius of the circular path is directly proportional to the mass of the positive ion entering with a constant velocity v given by E by B. So the radius is proportional to the mass na. Suppose you have, for example, these two ions C12 ion C14 ion enter ஆகுது கார்பன் வச்சுக்கலாம். அப்போ மாஸ் அதிகமாக இருக்கிற 14க்கு ரேடியஸும் அதிகமாகும். இது வரைக்கும் எல்லாம் ஒரே பாத்தில் டிராவல் பண்ணிட்டு ஒரே வெலாசிட்டியில் வந்திருக்கும். இந்த ஃபீல்டில் வரும் பொழுது தெரியுதா, this will travel through another path. The radius of the other ion will be much more because mass is different. So இப்போ இந்த இடத்துல இந்த ரீஜன்ல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல அந்த அயான்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகி இந்த ஃபோட்டோகிராஃபி பிளேட்ல டாட்ஸ், அதாவது இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணும். the radius 2 times the radius எடுத்துக்கலாம் இங்க இருந்து இல்லையா, இது இந்த எண்ட் டயாமீட்டர், இது இங்க சென்டர் இருக்க போகுது. so this will be the 2 times the radius. அப்போ டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸை கண்டுபிடிச்சு இப்போ R1 is proportional to M1 ஃபர்ஸ்ட் மாஸா இருக்கலாம், R2 is proportional to M2, R2ங்கிறது இந்த ரேடியஸ் இல்லையா. ஸோ M2 இதுல இருந்து இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த ரேடியஸை நம்ம மெஷர் பண்ண போறோம். இங்க போட்டோகிராஃபி பிளேட்டை வச்சு ரேடியஸை மெஷர் பண்றதுல இருந்து m கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் ஃபார் m, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரீரைட்டிங் m is equal to இதெல்லாம் இந்த பக்கம் போயிடும் இல்லையா, q b b dash by electric field E times r. So radius நம்ம மெஷர் பண்ண போறோம். radius depends on the mass. Therefore once measuring the radius and knowing q b b dash E values, the mass of the positive ion entering with a constant velocity in this region can be calculated. So this design is to be very carefully evacuated chamber. இதுவும் evacuated chamberல இருக்கணும், இந்த இடமும் evacuation இருக்கணும், புரியுறதா. ஸோ எவாக்குவேஷன்ங்கிறது எதனால தேவைப்படுறது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்
டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து வர ரீஜன் ஃபுல்லாகவே எவாக்குவேஷன் இருக்கணும், அதாவது லோ ப்ரெஷரில் இருக்கணும், இங்கேயும் லோ ப்ரெஷரில் இருக்கணும். ஏன்? பாசிட்டிவ் அயான்ஸ் ஏர் வழியாக போச்சுன்னா லைக் எலக்ட்ரான் they will ionize the air molecules and lose energy etc. So they will be confined within an evacuated chamber. இங்கேயும் evacuation நடக்கணும். So this arrangement or design made by Bainbridge is called Bainbridge mass spectrometer. By noting down the various radius values, we can calculate the mass of the isotopic ions. So this is a very simple mass spectrometer designed by Bainbridge to calculate the isotopic masses.